வணக்கம். அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேயர்களே, நாம் ஜோதிடத்தில் பல்வேறு வகையான பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது கிரக சேர்க்கை பலன், நட்சத்திர சார பலன், நட்சத்திர பரிவர்த்தனை பலன், கோச்சார பலன், இப்படி நம்முடைய நட்சத்திர சூத்திர முறைப்படி நமக்கு லக்ன பலன்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நம்ம தொடர்ந்து பயணிப்போம். இந்த ஜோதிடத்தில் 12 பாவங்கள் தான் இருக்குது. ஆனால் பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேர் நிகழ்வுகள் அப்படின்ட்டு. அந்த நிகழ்வுகளுக்கு இந்த 12ல் இருந்து தான் நம்ம பிரித்து எடுக்கணும். 9 கிரகத்திலிருந்தும் 12 பாவத்திலிருந்து 27 நட்சத்திரத்திலிருந்து இந்த பலன்களை ஷார்ட் அவுட் பண்ணுற வேலை தான் ஜோதிடருடைய வேலை. அப்போ நமக்கு நுணுக்கமாக பார்க்கணுங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு நமக்கு சொல்கிற விஷயம். அப்போ ஜோதிடத்தில் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் போய்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்தை நுணுக்கமாக பார்க்குறதுங்கிறது என்ன அப்படின்னா, பகுத்து பார்க்கறது, அப்ஸ்ட்ராக்டாக பார்க்கறது. இப்போ ஒரு ஊருன்னு சொல்கிறது எப்படி, ஒரு வீதின்னு சொல்கிறது எப்படி, நம்ம வீடு ஒரு டோர் நம்பர்னு சொல்கிறது எப்படி, அந்த வகையில் பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஒவ்வொரு பாவத்தையும் நுணுக்கமாக உள்ளுக்குள்ள கரெக்டான இடத்த தெரிஞ்செடுத்து டிகிரி பிரகாரம் பார்க்கறது தான் இந்த முறை. அதனால் தொடர்ந்து என்னுடைய ஜோதிட பதிவுகளில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண தான் அதனுடைய விளக்கம் புரிய வரும். நம்முடைய விதி என்பது இந்த 360 டிகிரிக்குள்ளே விதிக்கப்பட்டிருக்கு. அது ஆல்ரெடி ஃபிக்ஸடு. அந்த ஸ்டாண்டர்டை நம்ம தெரியாமல் பயன்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆசைப்பட்டது, நம்முடைய மனம் சிந்திக்கிறது, இதையெல்லாம் நல்லதா கெட்டதான்னு தெரியாமல் நாமளே செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜோதிட முறைகளை கையாண்டுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் நமக்கு மிஸ்டேக் ஆகாது, ஒரு ரிவர்ஸ் போக வேண்டி இருக்காது, ஒரு விஷயத்தில் ஃபெயிலியர் ஆகாது. அப்படி நாம் இந்த ஜோதிட முறையை தொடர்ந்து பயன்படுத்தலாம். இந்த பதிவில் மிதுன லக்ன அன்பர்களுக்கு நம்ம லக்னத்தில் செவ்வாய் கிரகம் குருவனுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் போகிறது. நமக்கு 5ஆம் இடமான துலா ராசியில் 5ஆம் அதிபதியான சுக்கிரன் குருவனுடைய இன்னொரு நட்சத்திரமான விசாகத்தில் போகிறது. இந்த 2 பேரும் ஒரு சுப விளைவை ஏற்படுத்துகிறாங்க லக்னத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும். அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நிகழ்வு 12 நாட்களுக்கு இருக்குது. அதாவது அக்டோபர் 4ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரைக்கும் இந்த 12 நாட்களுக்கும் சுக்கிரன் செவ்வாய் சுப பார்வை எந்த அளவுக்கு நம்மளை ஆகர்ஷணம் பண்ணுது, அதாவது சொக்க வைக்குது அப்படிங்கிறத தான் இதில் பார்க்க போகிறோம். ஏன் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, செவ்வாய் கிரகம் பெண்களுக்கு கலத்திரக்காரகன், சுக்கிரன் கிரகம் ஆண்களுக்கு கலத்திரக்காரகன். இந்த 2 பேரும் 5ஆம் இடமான விருப்பம், சந்தோஷம், உல்லாசம், அந்த மாதிரி இடத்துல காதல், இதையெல்லாம் டெவலப் பண்ணுற இடத்துல உட்காந்து லக்னத்திலையும் ஒரு கிரகம் உட்கார்ந்து இந்த 2 பேரும் ஒரு சுப பார்வை பார்த்துக்கிறாங்க. இதைத்தான் நம்ம இந்த ஆண் பெண் காரகத்துவர்கள், அதாவது கலத்தர காரகத்துவர்களாக மாறி இவங்க 2 பேரும் ஒரு இன்ப கிளர்ச்சி ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இது பருவ வயதில் இருக்கவங்களுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு சாதகமான ஒரு அமைப்புன்னு எடுத்துக்கலாம். இப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மிதுன லக்னத்திலேயே செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கு. அதனால் தன்னுடைய ஆற்றலை எமோஷனை வேகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாயினால கொஞ்சம் முரட்டு சுபாவம், துணிச்சல், தைரியம், மேலும் காமம், மோகத்தில் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யக்கூடிய கிரகம். அதாவது ஒரு அவசரப்படுத்தக்கூடிய கிரகம், அதிரடி நடவடிக்கைகளுக்கு தயாராகக்கூடிய கிரகம். அதே நேரத்தில் சுக்கிரன் 5ஆம் இடமான ஒரு அன்பு, பாசம், காதல், குழந்தை, விளையாட்டு, ரசிக்கிறது, கலைகள், இது அத்தனையும் வச்சிருக்கு. 5ஆம் இடம் தான் சினிமா கூட.
விளையாட்டு கூட. அந்த மாதிரியான ஒரு பொழுதுபோக்கான ஒரு அமைப்பான இடம் தான் துளாராசி. அந்த இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் அங்கேயே குரு மாதிரி செயல்படுற. இந்த குரு நமக்கு யார் அப்படின்னா, விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதியான குரு நமக்கு 7ஆம் வீட்டு அதிபதி. அப்ப அந்த 7ஆம் இடம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு நம்ம விருப்பப்படுற நபரையே திருமணம் பண்ணிக்கிறது கூட குறிக்குது. அதுல நமக்கு செவ்வாய் அப்படின்ற கிரகம் நம்முடைய லக்னத்திற்கு 6ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதியாகிற. அதனால 6ஆம் வீடுங்கிறது நம்ம செய்யற சர்வீஸ், வேலை, இதெல்லாம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பேருக்கு அது உடல் உபாதைகள் சார்ந்தவும் கிரகம். ஆனால் லக்னத்துல இருக்கிறதுனால, இப்ப அந்த செவ்வாய் குரு மாதிரி செயல்படுறதுனால கொஞ்சம் ஒரு முரட்டு சுபாவத்துல, அதிரடி நடவடிக்கையில, சில ரகசிய செயலாக செயல்படக்கூடிய ஒரு எண்ணங்கள் அதிகமாகும். இதெல்லாம் நம்ம ஜனன ஜாதகத்துல சுக்கிரனோ செவ்வாயோ வீக்கா இருந்தா பிரச்சனை பண்ணி விட்டுருங்கிறதையும் கவனத்துல வச்சுக்கணும். ஏன்னா செவ்வாய் மிதுன லக்னத்துக்கு ஒரு பாவ கிரகம், சுக்கிரன் சுப கிரகம். இந்த ரெண்டு பேரும் ஒரு பார்வையில பண்ணும்போது பருவத்துல இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய கிளர்ச்சியினால நடக்கக்கூடிய தவறுகளையோ அல்லது அதனால வரக்கூடிய விமர்சனங்களையோ இது சுட்டி காட்டும். ஸோ அதுல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அது போக இயல்பிலேயே நமக்கு ஆற்றல், கலை ஆற்றல், அறிவு ஆற்றல், இதெல்லாம் டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். கலை இண்டிவிஜுவலுக்கு வேறுபடும். ஒவ்வொரு கலைஞனும் ஒவ்வொரு விஷயமா தனித்துவம் வாய்ந்து விளங்கு புகழ் பெறுவாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிரன் நமக்கு அபரிமிதமான செல்வாக்கு வளர்த்துருவாங்க. இப்போ ஒரு குழந்தைகள் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சிலருக்கு பரதநாட்டியத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சிலருக்கு வாய்ப்பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே போல் கம்ப்யூட்டர் சாதனங்களில் இந்த டிசைனிங் பண்ணுறது, கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறது, ப்ராஜெக்டாக அதை வடிவமைக்கிறது, இதுலாம் ரொம்ப தனித்துவம் வாய்ந்த ஒரு டெவலப்மெண்ட்டை உருவாக்கும். அந்த விதத்தில் சமூகத்தில் ஒரு புகழ் பெறும். ஒரு போட்டி பொறாமை இருக்கிற இடத்துல நம்மளுடைய வசீகரத்தன்மை அதிகரிக்கும். அப்போ ஃபீல்டு ஒர்க்குன்னு வரும்போது நமக்கு அதில் டெவலப்மெண்ட்டை காட்டி கொடுக்கும். இப்போ லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் கொஞ்சம் கோபத்தை உண்டு பண்ணும். முன்கோபம், துணிச்சல், தைரியம், முரட்டு சுபாவம், இதையெல்லாம் உண்டு பண்ணணும். ஆனால் அதை சரியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா சட்ட ரீதியாகவும் ஒரு தன்னடக்கத்தோடையும் ஒரு தொழில் மேல் கொண்ட பக்தியாகவும் அதை செயல்படுத்தினோம்னா நமக்கு பேரும் புகழும் கிடைக்கும். அதில் சந்தேகம் இல்லை. டெடிகேஷன் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் கோபத்தை வெளிக்காட்டாமல் கொஞ்சம் சாந்தமாக போய்கிட்டு நம்ம காரியமாகிற வரைக்கும் பணிவை வெளிப்படுத்தும் போது நமக்கு நன்மைகள் நடக்கும். அதில் செவ்வாயும் சுக்கிரனும் உங்களுக்கு பொருள் ரீதியாக, புகழ் ரீதியாக, ஒரு படிப்பு கலைகளை வளர்த்தெடுக்கிறதுக்கு ரீதியாக நன்மைகளை பண்ணுவாங்க. அந்த வகையில் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு அமைப்பு தான். இந்த பருவ கிளர்ச்சியில் இருக்கவங்க மட்டும் தங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரனுடைய நிலைமையை அனுசரித்து பண்ணிக்கணும். இப்போ ஆண்களுக்கு சுக்கிரன் களத்திரக்காரர்கள், பெண்களுக்கு செவ்வாய் களத்திரக்காரர்கள். இந்த ரெண்டு பேரும் விருப்பம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஆக்டிவேட் ஆகுறாங்க. ஒருவரை ஒருவர் விரும்புதல் அப்படிங்கிறதுல ஆக்டிவேட் ஆகுறாங்க. ஸோ அதை விளையாட்டுத்தனமாக நம்ம அதை பெருசு பண்ணி அதுவே விபரீதமாக போயிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கும். அதனால் ரசனை வேறு, நம்மளுடைய வாழ்க்கை வேறு. ரசனையை வாழ்க்கையாக நினைக்கும் போது தான் பிரச்சனை உண்டாகும். அதே மாதிரி திருமண காரியங்கள், குழந்தை பிறப்பு, சுப காரியங்கள், இதுக்கெல்லாம் இந்த 12 நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுக்கு இன்வால்மெண்ட்டு உங்களுக்கு நல்ல துணையை தேடி கொடுக்கும். ஒரு உறுதி பண்ணிக்கிறது, பத்திரிக்கை அடிக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். இப்போ ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு பிரத்யேகமாக டெவலப்மெண்ட் கிடைக்கும். சுக்கிரன் அப்படின்னாலே சொகுசான ஒரு தொழில் செய்கிறவங்க, ஆபரணங்கள், விலையுயர்ந்த ஆடைகள், பட்டு நெசவு, விலையுயர்ந்த பட்டாடைகள்,
ஃபேன்சி டிசைனிங் சம்மந்தப்பட்ட அத்தனை தொழில்களும் எடுத்துக்கலாம். சொகுசு கார்கள், இன்டீரியர் டிசைனிங், வீட்டுக்கும் காருக்கும், இது எல்லாமே சுக்கிரனுடைய அமைப்பு. செவ்வாய் வந்து நமக்கு பூமிக்காரர்கள், விவசாயத்துக்கும் சம்மந்தப்பட்ட கிரகம், கருவிகள் தயாரிப்பதற்கும் ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் நல்ல கிரகம், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இயங்கக்கூடியது. அதனால் இந்த தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் வளர்ச்சிகள் டெவலப்மெண்ட்டு நல்லா இருக்கும். எழுத்தாளர்கள், எழுத்தாற்றல் மிக்கவர்கள், கவிஞர்கள், பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த டைம் வந்து சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த ஒர்க் அவுட் ஆகிறது வந்து நமக்கு மன திருப்தியாகவும் இருக்கும். அதனால் ஒருபடி நம்ம லைஃப்பில் வந்து ஒரு லிஃப்டிங் கிடைக்கும். இப்போ இது அடிப்படையில் செவ்வாய் கிரகம், சுக்கிரன் கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த கிரகத்தினுடைய பார்வையை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, அடித்தளத்தில் இருக்கிற நட்சத்திர ரூட்டு தான் காரணம். இப்போ நம்ம லக்னத்தில் இருக்கிற நட்சத்திரம் தான் நமக்கு 5ஆம் இடத்துல இருக்கு, நமக்கு 9ஆம் இடத்துல இருக்கு. அது ஒரே நட்சத்திரத்தில் 2 கிரகம் அந்த இடத்துக்கு வரும்போது அப்போதான் சுப பார்வை, சுப விளைவு ஏற்படுத்துறாங்கிறது தான் அந்த கான்செப்ட். 1ஆம் இடம் என்பது நம்முடைய சிந்தனை, செயல்திறன், நம்முடைய ஆக்கமும் ஊக்கமும். 5ஆம் இடம் என்பது நம்முடைய கலைத்திறன், கிரியேட்டிவிட்டி மைண்டு, நம்முடைய ரசனை, நம்முடைய ஆழ்மனது, அறிவு, மிகப்பெரிய ஆழ்ந்த அறிவு, இதையெல்லாம் குறிக்கிறதுனால அது வந்து ரசித்து ருசித்து நம்ம வந்து ஒரு செயலை செய்கிறதுக்கு சமம். அப்போ அந்த வகையில் மூளை உழைப்பு சார்ந்த ஒரு வேலை வாய்ப்பில் இருக்கவங்கெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீர்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.